நீங்க எதிர்பார்த்த காது குத்தும் வீடியோ ஒரு வழியா வந்தாச்சு. ஏன்னா மொட்டை அடிக்கிறத விட காது குத்துறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பசங்களை மெயின்டைன் பண்ணி பக்கத்தில் உள்ள மற்ற நபர்களை மெயின்டைன் பண்ணி அப்புறம் இந்த குடி போதையில வளர்க்கிற நபர்களை மெயின்டைன் பண்றதுக்கே நமக்கு வந்து போதும்னு ஆகுது. அதுக்கு இடையில ஒரு வழியா நம்ம வந்து காது குத்துறதுக்கு வந்து வந்தாச்சு. ஆனா உண்மையாலுமே இந்த காது குத்துற நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் இந்த விஷயம் வந்து நடந்து முடிக்கிறதுக்கு உண்மையாலுமே பெற்றோர்களுக்கும் ஒரு பயம் அச்சம் இருக்கும். இன்னொன்று இந்த குழந்தைங்களுக்கு அதை விட பயம் வந்து அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு வழியாக வந்து நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காது குத்துக்கிறதுக்கு அந்த சந்தனத்தை வச்சு அந்த காதில் வந்து அளவு பார்க்குறாங்க. அளவு பார்க்க சொல்கிறாங்க. லேடிஸ்லாம் அது வந்து முக்கியமாக வந்து கவனித்து பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து எதுவும் குற்றக்குறைகள் இல்லாமல் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் முன்கூட்டியே வந்து அவர் வந்து அந்த ஆசிரியர் வந்து காமிப்பார். ஏன்னா அப்புறம் குத்துனதுக்கு அப்புறமா அது கோணலாச்சு, அது அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பொம்பளைங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால தான் முன்கூட்டியே புத்தாருக்கு முன்னாடி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்க. ஒரு வழியாக சரியாக தான் இருக்குது. காது குத்துறாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைங்க வீடியோ நம்ம போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் போடணும். இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் உள்ள அந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். இதோட தொடர்ச்சி